வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள சவுக்கை வேளாண் துறைக்கு மாற்ற கடலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கரும்பிற்கு சரியான விலை கிடைக்காதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் சவுக்கு விவசாயத்திற்கு மாறினர். கூலி தொழிலாளர்கள் மற்றும் தண்ணீரின் தேவை குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் இதனை பெரும் அளவில் பயிரிட துவங்கினர். ஆனால் தானே புயலுக்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் சவுக்கு விவசாயம் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்லப்பட்டது. விவசாயிகள் போராட்டத்தை அடுத்து மீண்டும் வேளாண் துறைக்கு கொண்டு வரப்பட்டதால் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைத்தது. ஆனால் மீண்டும் சவுக்கு வனத்துறை கட்டுப்பாட்டிற்கே சென்றதால் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பாதிக்கப்பட்ட சவுக்கிற்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சவுக்கு மரப்பயிர்ல சேர்த்துருக்காங்க, அதுவும் ஃபாரஸ்ட்ல சேர்த்துருக்காங்க. மரப்பயிர் சொன்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் பழமையானது தான் மரம் வளர்க்கறத பொறுத்தளவுக்கு. ஆனா சவுக்கு பொறுத்தளவுக்குனா 24 மாசத்துல இருந்து 36 மாசத்துல அறுவடை செய்யக்கூடியது. அதனால இந்த மரப்பயிர்ல சேர்த்ததால எந்த ஒரு சலுகையும் விவசாயிகளுக்கு சவுக்கியால விவசாயிகளுக்கு எந்த அரசாங்கத்துடைய மானியங்கள் எதுவும் வராது தடுக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் போது ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கினா சாதாரண விஷயம் இல்ல. அவங்க சுத்தளவு உயரம் அது அரசாங்கத்துடைய சட்ட திட்டம் எல்லாத்தையும் போட்டு வர்றதுக்காட்டியும் இங்க சேராது. வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதால் சவுக்கு பயிரிடும் விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் மானியம் உள்ளிட்ட எந்த சலுகைகளும் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு மேல் வளரும் சவுக்கு மரங்களை மட்டுமே வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும். 24 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரை வளரும் சவுக்கு மரங்களை வேளாண் துறை கட்டுப்பாட்டில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். அதே சமயத்தில் சவுக்கு என்பது 24 மாதத்திலிருந்து 36 மாதத்திற்குள்ள வெட்டக்கூடிய பயிர். இது மரப்பயிர் அல்ல. இது எங்களுக்கு சாகுபடி தான். இது விவசாயிகள் சாகுபடி தான், பணப்பயிர். கரும்பு மாதிரி இது நான் பணப்பயிரை தான் பயிரிட்டு வரோம். இது கடந்த காலம் முதல் கடலூர் மாவட்டத்தில் மட்டில் இது வனத்துறையில் கணக்கெடுக்குன்னு சொல்றாங்க. பிற மாவட்டத்தில் நான் கேட்டறிஞ்ச வகையில் வனத்துறையில் சேர்க்கப்படவில்லை. இது வேளாண் துறையில் தான் இருக்கிறாங்க. விவசாயிகளை பாதிக்காத வகையில் மற்ற மாவட்டங்களில் இருப்பது போல் சவுக்கை வேளாண் துறையின் கீழ் மாற்ற வேண்டும் என்பது கடலூர் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து தேவநாதன்.